الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. அல்லாஹ்வுடைய திருமறையான குர்ஆனின் சிந்தனைகளில் 6வது தலைப்பாக ஒப்பந்தங்களை பூர்த்தி செய்யுங்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சில இடங்களில் இப்படி சொல்வான், யா அய்யுஹன்னாஸ், மக்களே என்று எல்லா மக்களையும் பார்த்து அழைப்பான். சில இடங்களில் யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே என்று அழைப்பான். இன்னும் சில இடங்களில் யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, யூத கிறிஸ்தவர்களை பார்த்து அல்லாஹ் அழைப்பான். பல இடங்களில் அல்லாஹ் இப்படி சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே என்று. நபித்தோழர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், எங்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்கிறானோ அங்கு நீங்கள் நன்கு செவியை தாழ்த்தி கேளுங்கள். அல்லாஹ் ஒரு கட்டளையை சொல்ல வருகிறான் அல்லது ஒரு தடையை நீக்குகிறான் என்று சொல்வார்கள். ஒன்று அம்ர் கட்டளை, ஒன்று ஏவுகிறான் அல்லது ஒன்றை விட்டும் தடுக்கிறான் என்று சொல்வார்கள். அப்ப மாயிதாவினுடைய முதல் வசனம் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, அவ்ஃபூ பில் உகூத், ஒப்பந்தங்களை பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். அப்போ ஒப்பந்தங்களை பூர்த்தி செய்வது என்பது ஈமானுடைய அடையாளம். அதனாலதான் ஈமான் உள்ள மக்களே என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். ஒப்பந்தம் இரண்டு வகையில ஒப்பந்தம் செய்யறது. ஒன்று அடியானும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள ஒப்பந்தம். ஆலமே அருவாஹ், அதாவது எல்லா ரூஹகளையும் அல்லாஹ் படைத்து விட்டு அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் வாங்கினான். வஇல் அஹத ரப்புக மின் பனி ஆதம மின் துஹூரிஹிம் வ ذُرِّيَّتَهُمْ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசி வரை உள்ள அத்துணை மனிதர்களுடைய ரூஹையும் படைத்து விட்டு அல்லாஹ் அந்த ரூஹ்கள்கிட்ட அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா? அப்ப சொன்னார்கள், காலு பலா, எல்லா உயிர்களும் சொன்னது, நீ தான் என்னுடைய இறைவன் என்று சொன்னது. அப்ப அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் வாங்கிட்டா, நீங்க என்னையத்தான் வணங்கணும், நான் தான் உங்களுடைய ரப்பு. அந்த ஒப்பந்தத்தை பூர்த்தி செய்ய அந்த ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் எல்லாவுடைய உயிரும். அல்லாஹ்வை வணங்க வேண்டும் அந்த ஒப்பந்தம். இது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியில் உள்ளது. அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ் சொல்வான், வஅ்புதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக் கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை பூர்த்தி செய்யணும். அல்லாஹ் சொல்வான், ஓஃபு பி அஹ்தில்லாஹி இதா ஆஹத்தும், நீங்கள் ஒப்பந்தம் செய்தால் அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை பூர்த்தி செய்யுங்கள். இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, இது சம்பந்தமாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் வினவப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகள் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்க்கும்போது தொடும்போது ஒரு துவா ஓதுவார்கள், வஃபாஅம் பில் அஹ்த், அல்லாஹ்விடத்தில் செய்த ஒப்பந்தத்தை பூர்த்தி செய்யும் வண்ணமாக என்ற ஒரு துவா வரும். அந்த ஒப்பந்தம் என்ன? ஆலமே அர்வாஹ்ல அல்லாஹ் வாங்கிய ஒப்பந்தம் தான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவதும் இந்த ஒப்பந்தத்தில் வரும். வேதத்தையும் ஷரீஅத்தையும் பின்பற்றுவது எல்லாமே இப்ப இது எல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்த ஒப்பந்தம். அப்ப ஷரீஅத்தை பின்பற்றணும், அல்லாஹ் சொல்லக்கூடிய ரசூலுக்கு கட்டுப்படணும், மார்க்கத்தை பின்பற்றி நடக்கணும், எல்லாமே செய்யணும். அதனாலதான் சில ஒப்பந்தங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். வஇல் அகத்னா மீசாக பனி இஸ்ராயீல், பனி இஸ்ரவேலர்கள்ட்ட நான் ஒப்பந்தம் வாங்கினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். வஇல் அகத்னா மீசாகல்லதீன ஊத்துல் கிதாப், வேதக்காரர்கிட்ட ஒப்பந்தம் வாங்கினோம், நீங்கள் இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய தெளிவுபடுத்தணும், மறைக்கக்கூடாது. இப்படி எல்லாம் பல ஒப்பந்தங்களை அல்லாஹ் சொல்லி காட்டினான். இது அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள ஒப்பந்தம். இரண்டாவது ஒரு ஒப்பந்தம் என்ன? அடியார்கள் சக அடியார்களுடன் செய்யக்கூடிய ஒப்பந்தம், அதை பூர்த்தி செய்ய வேண்டும். அது யாராக இருக்கலாம். பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய ஒப்பந்தம், சகோதரர்கள், வியாபாரம், இது போன்ற எத்தனையோ விஷயங்கள். நபிமார்களுடைய பண்பாக ஒப்பந்தத்தை பூர்த்தி செய்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். இப்ராஹிம் அல்லதி வஃபா, எந்த ஒரு ஒப்பந்தம், எந்த ஒரு வாக்கு கொடுத்தாலும் அதை பூர்த்தி செய்வார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லும்போது சாதிகல் வஅத், ஒப்பந்தத்தை பூர்த்தி செய்வதில் உண்மையாக இருப்பார்கள் என்று சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி காஃபிராக இருக்கும்போது அபூ சுஃபியான் அவர்கள் சொன்னார்கள்,
இவர் ஒருபோதும் செய்த ஒப்பந்தத்தை முறித்து விட மாட்டார், அதில் மோசடி செய்து விட மாட்டார் என்று நபியை பற்றி காஃபிராக இருக்கும்போது அபூ சுஃபியான் அவர்கள் சொன்னார்கள். பல ஒப்பந்தங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறித்ததே கிடையாது. எந்த அளவுக்கு என்றால் ஹுதைபியாவுடைய போர் சந்தர்ப்பத்தில் அது சமாதான உடன்படிக்கை ஆகும். என்ன ஒப்பந்தம்? மக்கா காஃபிர்களுக்கும் முஸ்லீம்களுக்குமான ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒப்பந்தத்தை, அந்த சமரச பேச்சை பாதுகாத்து வருவாங்க. ஆனால் அதை முறித்தவர்கள் யார் என்று சொன்னால் காஃபிர்கள் தான் முறிப்பாங்க. மதீனாவுக்கு வரும்போதே யூதர்களில் 3 பிரிவு இருந்தாங்க. பனு குரைலா, பனு நலீர், பனு கைனுகா என்று. நபி வந்தவனே உங்கள்கிட்ட நட்பு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. நபி அவர்கள் ஒருபோதும் எந்த ஒப்பந்தத்தையும் முறிக்க மாட்டாங்க. ஆனால் யூதர்கள் தான் 3 பிரிவினர்களும் ஆரம்பமாக ஒப்பந்தத்தை முறிச்சிட்டாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலத்திலும் சரி யாருடைய ஒப்பந்தத்தையும் முறிச்சது கிடையாது. தன் சஹாபாக்களையும் முஸ்லீம்களையும் அதை தான் சொன்னார்கள். இது முஸ்லீம் காஃபிர் என்றெல்லாம் இல்லை. ஒருத்தர் உங்களுக்கு ஒப்பந்தம் செய்தார், உங்களுக்கு வாக்கு கொடுத்தாருன்னா அதை பூர்த்தி செய்யணும். ஹுதைஃபத்துல் யமான் என்ற ஒரு அழகான ஒரு சஹாபி, மிக சிறந்த ஒரு சஹாபி, சாஹிபு சிர், நபியினுடைய ரகசியத்தெல்லாம் அறிந்த சஹாபி அவர் தான். எந்த ஒரு ரகசியம் வந்தாலும் அவர்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் இந்த சஹாபி பத்ரு போரில் கலந்து கொள்ளலை, முக்கியமான போர். காரணம் சொல்கிறாங்க, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நானும் என்னுடைய தந்தையும் மதீனாவிலேருந்து வெளியே ஒரு வேலைக்காக போயிட்டு திரும்பி மதீனா வரோம். வர வழியில் மக்கா காஃபிர்கள் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு மக்கா காஃபிர்கள் கேட்குறாங்க, என்ன ஹுதைஃபாவே, நீயும் உங்களுடைய தந்தையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தேடி போகிறீங்களா மதீனாவுக்கு? அவரோடு சேர்ந்து போர் செய்கிறீங்களா எங்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி மக்கா காஃபிர்கள் இடையில வழிமறித்து பேசுகிறாங்க. அப்போ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் மதீனாவுக்கு தான் போகிறோம், ஒரு வேலையாக வந்தோம், மதீனாவுக்கு திரும்பி போகிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காஃபிர்கள் விடலை. நீங்கள் ஒப்பந்தம் கொடுக்கணும், வாக்கு கொடுக்கணும். நான் மதீனாவுக்கு போனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து எங்களோடு போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கணும்னு சொல்லி வாக்கு வாங்கிறான், ஒப்பந்தத்தை வாங்கிறான். நீங்கள் பத்ர் போரில் கலந்துக்கூடாதுன்னு சொல்லி. வேறு வழி இல்லாமல் அவர் ஒப்பந்தத்தை கொடுத்துட்டார், வாக்கு கொடுத்துட்டார், கலந்து கொள்ள மாட்டேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தபோது இந்த சஹாபி சொல்கிறாங்க, நான் இப்படி ஒப்பந்தம் கொடுத்தேன், வாக்கு கொடுத்தேன், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், காஃபிராக இருந்தாலும் நபி சொன்னார்கள், நஃபீலஹும் பிஅஹ்திஹிம், அவருடைய ஒப்பந்தத்தை பூர்த்தி செய்வோம், அல்லாஹ்க்கு நம்ம உதவி தேடுவோம். இப்போ நீங்கள் வர வேணாம், நீங்கள் போருக்கு வர வேணாம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒப்பந்தம் செய்த அடிப்படையில் அதை பூர்த்தி செய்வதுனா இந்த போரில் கலந்துக்காதீங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த அளவுக்கு ஒரு காஃபிராக இருந்தாலும் கூட அவங்கள்ட்ட ஒப்பந்தத்தை முறிக்க விடக்கூடாது, அதை பூர்த்தி செய்யணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒப்பந்தத்தை செய்தால் அது மட்டுமல்ல, வாக்கு கொடுத்தால் அதை மீறாமல் அதை பூர்த்தி செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும். எந்த சமூகத்திடத்தில் ஒப்பந்தம் மீறக்கூடிய பண்பு இருக்குமோ அல்லாஹ் கடுமையாக அவர்களை தண்டிப்பான் என்று ஒரு முனாஃபிக்குடைய சிஃபத்தை என்ன, வைதா வஅத ஹலஃப், வாக்கு கொடுத்தால் மீறுவார்கள். அப்போ ஈமானுடைய அடையாளம் என்ன? ஒப்பந்தங்களை பூர்த்தி செய்வது. நம்ம ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்குறோம் அல்லது நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்கிறோம், இப்படி அது வியாபாரமாக இருக்கலாம், குடும்ப ரீதியாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம், சமூக ரீதியாக இருக்கலாம், தனி மனிதராக இருக்கலாம், எந்த ஒரு ஒப்பந்ததாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நமக்கு சொல்வது என்ன, அவ்ஃபூ பில் உகூத், ஒப்பந்தங்களை பூர்த்தி செய்யுங்கள்.